ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எப்படி வளர்ந்துச்சுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செடி மாதிரி முளைச்சி கிடந்துச்சு. இந்த அளவுக்கு முளைச்சிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ஆடு சாப்பிட்டுருச்சு. நல்லா பெருசாக வந்துருந்துச்சு. இது இந்த சைஸ் தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய இலை இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இந்த பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு மொட்டை பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீ வலை போட போகிறேன். இது வந்துருச்சு பார்த்தீங்களா, கிராஸ் பண்ணி போது வருங்க. இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி தின்றும். ஸோ இது மேலே ஒரு சுற்றி ஒரு வலையாட்டம் போட்டு விட்டால் இது பாதுகாப்பு உள்ளே வளரும். மேலே இருக்கிற செடி இந்த தென்னில் இருக்கிறதுல எல்லாம் சாப்பிட்டங்காட்டி கீழே இருந்து பார்த்தீங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு செடிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மரமாக மாறும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக இல்லாமல் நல்லா பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு மரமாக வளரும். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து கருவேப்பிலை பொறிக்க தேவையில்லை. வளர்ந்ததுக்கப்புறம் இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே பொறிச்சிக்கலாம். இது ஒரு விதை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. இது விதையை வந்துன்னா அது நான் பார்த்ததே இல்லை எப்படி வளருதுன்னு. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒன்று முளைச்சிருக்கு பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து முளைச்சிடமே பார்த்தீங்கன்னா மாட்டு குப்பை கொட்டிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உரம் பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கும். ஸோ தனியாக எந்த உரமும் போட தேவையில்லை. தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 2 நாளைக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றணும். அது மட்டும் தான் வேலை, மற்ற எந்த வேலையுமே இல்லை. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா சுற்றி எந்த மரமே இல்லை. ஸோ அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இது வளர்ந்தா என்ன மேலே விட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைன் இருக்கும். அந்த அளவுக்கு வளரக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெட்டி விட்டு சின்னதாகவே பண்ணிடலாம்.